ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். NSWE அகாடமி வந்து எல்லாத்தையுமே வரவேற்குது. ஓகே, ஸோ நம்ம அகாடமிலேருந்து ஒரு 3 பிளேலிஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது என்னோடய சேனல் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்ன பிளேலிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ குரூப் 1 TNPSC குரூப் 1க்கான தனி பிளேலிஸ்ட்டு, குரூப் 2 2Aக்கான தனி பிளேலிஸ்ட்டு, குரூப் 4க்கான தனி பிளேலிஸ்ட்டு. குரூப் 1 பிளேலிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது மட்டும் படித்தாலே போதுங்க. ஓகேவா, அதுவே மோர் தென் இனஃப். குரூப் 2 2Aனா அதே மாதிரி தான். குரூப் 4 நான் என்ன படிக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம அகாடமி வந்து TNPSC, UPSC, SSC, பேங்கிங், ரயில்வேஸ் மற்றும் நிறைய செட் மற்றும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதில் எஸ்பெஷலி TNPSC தான். அதுதான் வந்து மோர் கன்சிடரிங் பண்ணிட்டுருக்கேன் நான். அப்படி இருக்கிறப்போ எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். எதுவுமே பேடெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் குரூப் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு சொல்லி தினமும் அப்லோட் பண்ணிடுவது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொன்னது தான். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அதோட செயல்முறைகள் ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா, இன்னிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சிருவோம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட்டோட லிங்க் மட்டும் நீங்கள் வந்து எப்போவுமே வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் குரூப் 1 படிக்கிறீங்களா, குரூப் 1க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை எடுத்து வச்சுக்கோங்க. குரூப் 2 படிக்கிறீங்களா, அதுக்கான பிளேலிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இது உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரி, தினமும் நான் வந்து அப்லோட் பண்ணுற விஷயங்கள், வீடியோஸு, மெட்டீரியல்ஸு, PDF எல்லாமே அதிலேயே இருக்கும். அதிலே வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஓகே, தனித்தனியாக இருக்கும். ஸோ குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப் மேக்ஸிமம் ஃபில் ஆயிடுச்சு. அப்படி உங்களால் சேர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் மீன் பண்ணுங்கள். நிறைய டைப் பண்ண வேணாம். ஸோ நிறைய டைப் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு ஜாயின் மீ அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணால் போதும். நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபில் ஆகிடுச்சு. குரூப் எல்லாம் மேக்ஸிமம் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ வந்து தனித்தனியாக டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் போயிட்டுருக்கு. அதனால் ஃபில் ஆச்சுன்னா ஒன்றும் இது கிடையாது, எனக்கு சொல்லிடுங்க. அதே போல் வேறு என்னென்னா, அதாவது மெயினாக இந்த குரூப் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரகமான மாணவர்களுக்கான ஒரு யூசேஜ் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு சுற்று போட்ட கூட வராது, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னா, எந்த அகாடமிக்கும் போகலன்னா, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இரண்டாவது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் சார், ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை, நான் போனதே வேஸ்ட் அப்படிங்கிறவங்களுக்கும். ஸோ மூணாவது நான் ஆல்ரெடி செம்ம ப்ரிப்பேர்டு, நான் ரிவைஸ் மட்டும் பண்ணேன் அப்படின்னு. ஸோ மொத்தத்தில் இது ஆல் இன் ஒன் மாதிரி தான், எல்லாமே யூனிவர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து ஒன்பேனா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ நான் தினம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நான் ஃபுல்லுமே கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பர்டன் மாதிரி ஆயிரும். அதனால் தினம் கொடுக்குறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்சோ இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4-5 குரூப்பை போட்டுக்கிட்டு உட்காந்துக்குவாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏதோ ஒரு குரூப்பு, ஏதோ ஒரு அகாடமி, ஏதோ ஒரு மெட்டீரியல், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம 12லாம் பண்ணுவோம்ல, 12லாம் நம்ம பண்ணுவோம்ல. ஸோ கைடு, சுறா, யாரா, அப்புறம் வந்து ஃபோக்கஸு, அப்புறம் நிறைய எல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஒரே புக்கு தான், ஒரே அகாடமி தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். இப்போ மேக்ஸின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போது இந்த ப்ராப்ளமுக்கு இந்த சொல்யூஷன் அப்படின்னு தான். ஓகேங்களா, ஒரு சொல்யூஷன், ஒரு கொஷின் கேட்டுட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் ஒன்று தான் இருக்கும். ஆனால் அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும் போது நீங்கள் ஜஸ்ட்டு ஃபாலோ என்ன ஃபாலோ பண்ண சொல்ல, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து மிக்சிங்காக ஃபாலோ பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இட்ஸ் மை ரெக்கமெண்டேஷன். அவ்வளோதான். ப்ளேலிஸ்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கான லிங்க் நான் கீழே வந்து ரீஅப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா, ஸோ மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதை கேட்கலாம். ஸோ தேங்க்யூ. ஸோ ஆல் தி பெஸ்ட்.